இப்போ ரீசெண்டாக எம்சியில் வந்து தண்டர் போல்ஸ் படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் அடிச்சிடுது. இப்போ அதை ஃபாலோ பண்ணி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ ரீட் ரிச்சர்ட்ஸும் சூஸ்ட்ராமுக்கு பிறகுற குழந்தைய கொல்றதுக்காக கேலக்டஸ் சில்வர் சர்ஃபர் அனுப்புகிறான். இந்த குழந்தைய எதுக்காக கொல்றாங்க, எப்படி கொண்டாங்கிறது இந்த படத்தோட கதை. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் மைண்ட் என்ன பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் மைண்ட் என்னன்னா, படம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் ரொம்ப நல்லாவே என்கேஜ் பண்ணாங்க. நம்ம ஆல்ரெடி இதோட ஆர்ஜின் ஸ்டோரியை பார்த்துருப்போம். திருப்பியும் ஆர்ஜின் ஸ்டோரி சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே கதைக்குள்ளே போயிட்டாங்க. அடுத்தது ஆக்ஷன் வைஸாக ரொம்ப நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. எந்த சீன்லேயும் ஓவர் ஃபைட்டும் இல்லாமல் 3D கிளாஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக படத்தோட ஆக்டர்ஸை பற்றி சொல்லணும்னா, பக்காவான கேஸ்டிங் தான் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆடிஷனே நடத்துனாங்க. அதில் செலக்ட் ஆனவங்க தான் இந்த படத்தில் ஃபைனலிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2ல ஜான் கிரசின்ஸ்கியோட மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் கேரக்டரும் நல்லா கனெக்ட் ஆச்சு. அது அந்த படத்துக்காக ஃபேன்ஸ் கேட்டாங்கிறதுக்காக கேஸ்ட் பண்ணாங்க. ஆனால் ஃபுல் ஃப்ளெஷ்டு எம்சியூன்னு வரும்போது புது கேஸ்டிங்கில் தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது பெட்ரோ பாஸ்கல் நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காங்க சொல்லணும். குறிப்பாக கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு சீன் இருக்கும். சூஸ்ட்ரம் இறக்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பாய்லர் கிடையாது, ஸ்பாய்லர் நினச்சிக்காதீங்க. அந்த சீனில் அழுகுற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு நடிச்சிருப்பாரு. இவங்களை தாண்டி ஜானி ஸ்டாம் பற்றி சொல்லணும்னா, ஸ்ட்ரென்த் திக் சீரீஸில் எட்டி கேரக்டரில் நடிச்சு ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆனார். அவரும் இந்த படத்தை ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாலும் சொல்லணும். அடுத்தது மியூசிக் பற்றி சொல்லணும்னா, ரொம்ப நல்லாவே பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமைச்சிருக்காங்க. படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் மியூசிக் பண்ணியிருப்பாங்க. அதனால ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. அடுத்ததாக வில்லன் கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலான வில்லன் கேரக்டர் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் தான் படத்தோட பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ் பக்கம் வரும்போது, ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி முதல் 40 நிமிஷம் ரொம்ப நல்லாவே என்கேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர சீன்ஸ்லாம் லேக் ஆச்சுது. உங்களுக்கு கண்டிப்பாக படம் பார்க்கும்போது வெளியே போய் டைம் பாஸ் பண்ணிட்டு வரலாமான்னு யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு லேக் நிறையாவே இருந்தது படத்தில். அடுத்த நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, என்னதான் ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாலும் வில்லனை அழிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் ஆகும்ல, அந்த டைம் எடுக்காம ரொம்ப ஈஸியாக ஃபினிஷ் பண்ணாங்க மாதிரி தான் தெரிஞ்சுது. காமிக் புக்கில் வர இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஓவர் பவர்ஃபுல்லாக கேரக்டராக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவனை சப்பையாக காலி பண்ண மாதிரி காமிச்சதுனால நல்லாவே ஒர்க் ஆகல இது. அடுத்த நெகட்டிவ் என்னென்னா, படத்தை 3Dயில் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். அது என்ன மேட்டர்னா, கையில் ஒரு ஜாஸ்டிக் இல்லாத குறை தான் கேம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் மொக்கையாக பண்ணியிருந்தாங்க. படத்தை பார்த்து முடிச்சிட்ட பிறகு வீடியோ கேம் விளையாண்டு முடிச்ச ஃபீல் தான் கொடுக்கணும் தவிர எங்கேயுமே படம் பார்த்த ஃபீலே கொடுக்கல. அந்தளவுக்கு மட்டமாக இருந்தது. இதை தாண்டி இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோருங்கிற இந்த டீம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டீம் அப் படம் எடுக்கிறாங்கன்னா இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வச்சு தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி காமிக்லேயும் ஃபஸ்ட்டு வந்த எம்சியூ கேரக்டரில் வர இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தான் ஃபஸ்ட்டு காமிக் புக்கில் அப்பியர் ஆன டீம்னு சொல்லணும். இந்த கேரக்டர்ஸை கொண்டு வந்து ஏனோதானோ தான் சண்டை போட விட்டாங்க தவிர இவங்களுக்குள்ள பெரிய பாண்டிங் இல்லாமல் தான் இருந்தது. ஓவராலாகவே இந்த படம் எம்சியூ ஃபேன்ஸுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.